சமீபமாக பெங்களூரில் ஒரு சிஇஓ ஆஃப் அ கம்பெனி அண்ட் டாப் மோஸ்ட் 100 அவார்டு வாங்கின ஒரு விமென், அதுவும் ஒரு தாய் 4 வயது குழந்தைய வந்து அவங்க கொன்றாங்க. ஸோ இதுலேருந்து என்ன நம்ம பாடம் கற்றுக்குறோம் அப்படின்னா, இது லேக் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் ஆஃப் த மைண்ட் அப்படி தான் சொல்ல முடியும். அதாவது சுய கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகள்ங்கிறது ஒரு ரொம்ப நார்மலான ஒரு ரியாக்ஷன் எல்லாருக்கிட்டும் வரதான். ஆனால் அது தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், அது எந்த அளவுக்கு என் குழந்தைங்களை வந்து அது பாதிக்காமல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ உணர்வுகள் வரும்பொழுது ஒரு சின்ன மைல்டு டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பத்திலே வரும்பொழுதே நம்ம நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதை அப்போயே நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா சப்ரஸ் பண்ண மாட்டீங்க. இல்லை நம்ம என்ன பண்ணுவோம், அதை இக்னோர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆழ் மனசுக்கு தள்ளி சப்கான்ஷியஸ் லெவலுக்கு போய் அது ஒரு பெரிய பூதமாக ஒரு ஈகோ மாதிரி ஆகி நம்மளே அழிச்சிரும். அதுதான் ஆயிருக்கு இப்போ. ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நோட்டிஸ் இட். அதாவது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது உங்கள் உடம்புல, ஏன்னா எமோஷன்ஸ் அங்கிருந்து தான் வரும். உடம்பு தான் உங்கள் டூல், ஓகே, அது காமிக்கும். ஸோ ஸ்டார்ட் நோட்டிஸிங் இட். அண்ட் செகண்ட் இஸ் ஸ்டார்ட் நேமிங் இட். என்ன நேம், அதுக்கு என்ன, அது ஃபியரா, இல்லை கோபமா, இல்லை கில்ட்டா, இல்லை சோகமா, வாட் எவர், ஜஸ்ட் நேம் இட். மூணாவது பார்த்தீங்கன்னா நீட்ஸ். வாட் இஸ் மை அன்மெட் நீட்? என்னோட நீட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, அங்கே தேவை பூர்த்தி ஆகலை, அது என்னென்னு கண்டுபிடிங்க. அது நான் தான் பூர்த்தி பண்ணணும். நான் மற்றவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. இவங்களால் இப்படி இருக்குது, அவங்களாலும்னா ஐ கேன் நெவர் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மை பவர் வில் கோ அவே. ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சால்விங் இட், ஸ்டார்ட் ஹீலிங் இட், ஸ்டார்ட் ஃபார் கிவிங் யோர் செல்ஃப் அண்ட் மூவ் ஆன். And thus you can prevent yourself.